சித்தூர் பாரத் ஸ்டேட் வங்கி முன்பு நமது தேசம் கட்சி சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருந்ததியர் மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க வலியுறுத்தியும், அதேபோல் உள் இட ஒதுக்கீடு 6% உயர்த்தி வழங்கிடவும், மேலும் 3% உள் இட ஒதுக்கீட்டை பாதுகாத்திட வலியுறுத்தியும் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள ஜெகமுத்து மாரியம்மன் கோவிலில் பக்தர்கள் மண்சோறு சாப்பிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். உள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தனியார் பள்ளியில் பன்முக திறன் கொண்ட ஆய்வகமான கம்போசிட் ஆய்வகத்தை இஸ்ரோ விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மாணவர்கள் வகுப்பறையை தாண்டி வருங்காலத்திற்கு தேவையான எரிபொருள் உற்பத்தி, சூரிய எரிபொருள் உற்பத்தி, நிலவில் விண்வெளி ஆய்வு மையம் அமைத்தல், உலக அமைதிக்கு விண்வெளி ஆராய்ச்சிகளை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பன்முக திறன் வளர்க்கக்கூடிய ஆய்வகம் மாணவர்களுக்காக, பள்ளி மாணவர்களுக்காக திறந்து வச்சிருந்த பயிற்சியாக இருக்குது. ஏன்னா வகுப்பறையை தாண்டி அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. பாடத்திட்டத்துக்குள்ளே அவர்கள் சீக்கிரம் கொண்டு வர முடியாது. அது இல்லாமல் செயற்கை நுண்ணறிவாக இருக்கலாம், செயற்கைக்கோள்களை பற்றி தான் இருக்கலாம், விண்வெளி பற்றி தான் இருக்கலாம். அதை தாண்டி ஊடகம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த பல துறைகளை அவங்க கற்றுக்கிறதுக்கான வசதிகள். அதுவும் இல்லாமல் நாளைக்கு அவர் மருத்துவராக போகிறாங்களா, அல்லது அறிவியலராகிறாங்களா, பொறியாளராகிறாங்களா அப்படிங்கிறத அதையும் அவங்களுடைய இதையும் தெரிஞ்சுக்கிற வகையில் இந்த பன்முக திறமை கூடிய இந்த ஆய்வகம் சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தனியார் திருமண மண்டபத்தில் SDPI கட்சியின் பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் முஸ்தாக் பாஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில செயலாளர் MA ஹமீது பிரோஸ், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் A முகமது ரபி கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மதன் சுற்றுவட்டார பகுதிகளான கருங்குழி, மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், சித்தாமூர், செய்யூர் உள்ளிட்ட பகுதிகளில் வழக்கத்திற்கு மாறாக கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் குடியிருப்பு பகுதியில் உள்ள பொதுமக்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டது. இதேபோல் கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் அவதிக்குள்ளாகினர். இதனால் வாகன ஓட்டிகள் வாகன முகப்பு விளக்கை எரிய விட்டவாறு சென்றனர். மேலும் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் கடும் பனிமூட்டம் காணப்பட்டது. சாலையின் எதிரே வருபவர்கள் தெரியாத அளவிற்கு கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால் சாலைகளை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு சென்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற விவசாயி ரவி என்பவர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கிராம மக்கள் உதவியுடன் ரவியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஐயம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டர் தலைமைப்பதியில் தை திருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த தேரோட்ட திருவிழாவில் குமரி மாவட்டம் மட்டுமின்றி நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐயா வழி மக்கள் வருகை தந்து ஐயாவை தரிசனம் செய்தனர். பாஜக தேசிய சிறுபான்மையினர் பிரிவு செயலாளரான வேலூர் இப்ராஹிமிற்கு பிறந்தநாள் என்பதால் திருப்பரங்குன்றம் மலைமேல் உள்ள தர்காவிற்கு செல்வதற்காக தனது மனைவியுடன் வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது தனக்கன்குளம் பகுதியில் வைத்து திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் அவரை கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.